ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். ஆம் தேவஜனமே, சாமுவேல் வளர்ச்சியில் கர்த்தர் ஏன் கூட இருந்தார்? அவனை அவனுடைய தாயாகிய அன்னாள் தேவாலயத்திலே விட்டுவிட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு பிள்ளை, செல்ல பிள்ளை, தன்னுடைய பெயரை மலடி என்ற பெயரை மாற்றின சாமுவேலை கர்த்தருக்கு கொடுக்க இதோ தைரியம் இல்லாமல் இல்லை அன்னாள். மாறாக கர்த்தருக்கு கொடுக்க துணிந்தவளாய், கர்த்தருக்காக செய்கிறவர்களாய், கர்த்தருக்காக தன் முதல் பேரான மகனை கொடுக்கிற ஒரு அன்னாளை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அந்த அன்னாளுடைய அர்ப்பணிப்பு தான் சாமுவேல் வளரும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதற்கு ஒரு பெரிய காரியமாய் இருந்தது. ஆம் தேவஜனமே, இன்றைக்கு பள்ளிகள் திறந்து விட்டாயிற்று, கல்லூரிகள் திறந்து விட்டாயிற்று. அநேக நேரத்திலே நம் பிள்ளைகள் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கிறது. தேவச்சனமே, கர்த்தர் நம் வீட்டை காக்காவிட்டார் இதோ காவலாளர் விழித்திருந்தது விருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் நம் பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பிள்ளை அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை. அப்படித்தானே இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். ஜெபித்து விட்டு வேதம் வாசித்து விட்டு உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ வேலைக்கு செல்லுகிறவர்களாய் இருந்தாலும் அனுப்பிவிடுங்கள். பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, உண்மை நாங்கள் இந்த வேளையில ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவ பாதுகாப்பற்று இருக்கிற இந்த சூழ்நிலையிலே ராஜா தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளோடு நீங்க இருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, வேதத்தை அறிந்த தேவ ஜனமாய் இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் பிள்ளைகளை அப்பா உம்முடைய ஆண்டவரை சமூகத்திற்கு கொண்டு வந்து ஜெபிக்க வைத்து, வேதம் வாசிக்க வைத்து, அப்பா நாங்கள் ஜெபித்து பிள்ளைகளுக்கு அனுப்பிவிட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்களை மறக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா, உங்களை எந்த நேரத்திலும் பிள்ளைகள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க பெற்றோர்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.